நிச்சயமாக. வணக்கம் பவித்ரா. சென்னையில் 34 பயணிகளுடன் தரையிறங்க வந்த விமானம் மீது மர்மமான முறையில் பச்சை நிற லேசர் லைட் ஒளி அடிக்கப்பட்டதால் சென்னை விமான நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விமானி சாமர்த்தியமாக செயல்பட்டு விமானத்தை பத்திரமாக சென்னையில் தரையிறக்கினார். சென்னை விமான நிலையத்தில் போலீசார் இது சம்பந்தமாக விசாரணையும் மேற்கொண்டு விமான மீது லேசர் லைட் அடித்த மர்ம நபர்களை தேடியும் வருகின்றனர். இதற்கிடையே சென்னை விமான நிலைய ஆணையம் இது குறித்து எச்சரிக்கை அறிவிப்பையும் வெளியிட்டதோடு விமான போக்குவரத்து இடையூறு செய்யும் இந்த நபர்கள் குறித்து தகவல் தெரிந்தால் உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்தில் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்தில் 10 நாட்களுக்கு அடுத்தடுத்து இருமுறை சம்பவம் நடைபெற்றுள்ளதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக துபாயிலிருந்து சென்னைக்கு எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் விமானம் 304 பயணிகளுடன் நேற்று இரவு சென்னை சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்து கொண்டிருந்தது. சென்னையில் விமான நிலையத்தில் தரை இறங்குவதற்காக விமானம் பறக்கும் உயரத்தை படிப்படியாக குறைத்து தாழ்வாக பறந்து கொண்டிருந்தது. அப்போது சென்னை பரங்கிமலை பகுதியில் இருந்து பச்சை நிறத்தில் சக்தி வாய்ந்த லேசர் லைட் ஒளி விமானத்தின் மீது பீச்சி அடிக்கப்பட்டது. இதில் விமானிகள் சற்று நிலை குலைந்தாலும் அடுத்த சில வினாடிகளில் தங்களை சுதாரித்துக் கொண்டு தாழ்வாக பறந்து கொண்டிருந்த விமானத்தை மேலும் உயர்த்தி பறக்க செய்தனர். அத்தோடு விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைக்கும் அவசரமாக தகவல் தெரிவித்து விமானம் தரையிறங்கும் போது அதற்கு இடையூறு செய்வது போல் லேசர் லைட் ஒளி விமானத்தின் மீது பீச்சி அடிக்கப்படுகிறது என்று புகாரும் தெரிவித்தனர். இதையடுத்து சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையில் இருந்த விமான பாதுகாப்பு பிரிவு ப்ரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டி மற்றும் சென்னை விமான நிலைய போலீசாருக்கும் தகவல் தெரிவித்தனர். அத்தோடு சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையில் உள்ள ரேடார் கருவியால் அந்த ஒளி எங்கிருந்து வந்தது என்று ஆய்வு மேற்கொண்டனர். சில வினாடிகளில் அந்த லேசர் லைட் ஒளி மறைந்து விட்டது. இதை அடுத்து எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் 304 பயணிகளுடன் சென்னை விமான நிலையத்தில் அதன் பின்பு பத்திரமாக தரையிறங்கியது. ஆனால் இந்த சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் கொடுத்த புகாரின் பெயரில் போலீசார் இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து தொடர்ச்சியாக விசாரணையும் நடத்தி வருகின்றனர். அத்தோடு இது பற்றி சென்னை பரங்கிமலை, அந்தம்பாக்கம், கிண்டி காவல் நிலையங்களுக்கும் தகவல் கொடுத்து விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது போன்ற ஒரு சம்பவம் மே மாதம் கடந்த 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் இருந்து தரையிறங்க வந்த இதே எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானின் மீது இதுபோல் பச்சை நிற லேசர் லைட் ஒளி அடிக்கப்பட்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அடுத்த 10 நாட்களில் இதேபோல் மீண்டும் 2வது முறையாக அதே எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் மீது பச்சை நிற லேசர் ஒளி பீச்சி அடிக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இதேபோல் விமானங்கள் மீது லேசர் லைட் அடிக்கும் சம்பவம் தொடர்ச்சியாக அடிக்கடி நடந்து வருகின்றது. இதையடுத்து இறங்கிய விமானம் இந்திய விமான நிலைய ஆணையம் இது குறித்து ட்விட்டர் எச்சரிக்கை விடுத்ததோடு இதேபோல் விமானம் போக்குவரத்துக்கு இடையூறு செய்பவர்கள் குறித்து தகவல் தெரிந்தால் உடனடியாக அருகில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளிக்கும்படியும் அறிவுறுத்தல் செய்யப்பட்டுள்ளது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.